அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருப்பதால் 5 ராசிக்காரர்கள் கஷ்டத்தை அனுபவிக்க இருக்காங்க. அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். யார் அந்த ராசிக்காரர்கள், இந்த ராசிக்காரர்கள் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். பொதுவாக ஜோதிட கணக்கீடுகளின்படி கிரகங்களினுடைய நிகழ்வு மற்றும் முக்கியமானதாக கருதப்படுது. மறுபுறம் அறிவியலுடைய பார்வையில் கிரகண நிகழ்வு ஒரு வானியல் நிகழ்வாக கருதப்படுது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் செல்லும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த கிரகணம் ஒரு வளைய சூரிய கிரகணம். இந்த கிரகணத்தில் சூரியனின் மைய பகுதி மட்டுமே நிழல் பகுதியில் வரும் வகையில் சந்திரன் சூரியனை மறைக்கிறது. இத்தகைய சூழ்நிலைகளில் சூரியன் ஒரு வளையல் போல தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாங்கத்தின்படி சூத கால கிரகணத்திற்கு 9 மணி நேரத்திற்கு முன் தொடங்கும். இந்த காலம் சூத காலம் என அழைக்கப்படுகிறது, அதாவது தோச காலம். இந்த காலத்தில் பூமியின் வளிமண்டலம் மாசுபடுவதாக நம்பப்படுது. அதே போன்று மாசுபாட்டால் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கும் பக்க விளைவுகளை தவிர்க்க கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் எந்த சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. கோவிலின் கதவுகள் கூட இந்த சூத காலத்திற்கு மூடப்பட்டிருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் 17ஆம் தேதி அன்று நடக்க இருக்கு. தென்னாப்பிரிக்கா, தெற்கு அர்ஜென்டா மற்றும் அண்டார்டிகாவில் தெரியும் கிரகணம், இந்தியாவில் தெரியாது என்பதால் இதனால் எந்தவித ஒரு ஆபத்தும் இல்லை. முதல் சூரிய கிரகணம் நிகழ்ந்து 15 நாட்களுக்கு பிறகு இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி அன்று நிகழ இருக்கு. இந்தியாவில் முழுமையாக தெரியும். நம்முடைய நேரப்படி பார்க்கக்கூடிய ஒரே கிரகணம் நேரடியாக நம்ம பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணம் தோராயமாக 58 நிமிடங்கள் நீடிக்கும். இந்த நேரத்தில் சந்திரன் சிவப்பு நிறத்தில் தோன்றும். இது இரத்த நிகழ்வு என அழைக்கப்படுது. வானியலின்படி 2029க்கு முந்தைய கடைசி முழு சந்திர கிரகணம் ஆகும். இந்த கிரகணத்திற்கான சூத காலம் இந்தியாவில் சொல்லும்படியாக என்பதற்கு கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. இரண்டாவது சூரிய கிரகணம் 2026ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி அன்று நகல இருக்கு. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகாவின் சில பகுதிகளில் தெரியும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் சூத காலம் சொல்லும் செல்படியாகாது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி 2026ஆம் ஆண்டு சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த ஆண்டின் 2வது சந்திர கிரகணம் ஆகும். இது வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் இருந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா வரை தெரியும், ஆனால் இந்தியாவில் தெரியாது. இது சூத காலத்திலும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருப்பதால் இந்த சூரிய கிரகணத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சூரிய கிரகணம் அன்று குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் பிரச்சனைகளை சந்திக்க இருக்காங்க. சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் என்பதால் இவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் மோசமானதாக தெரியும். இந்த காலத்தில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே அதனை தள்ளி வைக்க வேண்டும். அவசரப்பட்டு அதனை நீங்கள் எடுக்க வேண்டாம். உங்கள் மேல் உங்கள் நம்பிக்கை குறைய தொடங்கும். வேலை இடத்துல உங்களுடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பண ரீதியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. எனவே இதில் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சூரிய கிரகணம் கன்னி ராசியின் 6வது வீட்டில் நிகழ இருப்பதால் இதனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு பெரும் தோல்விகளை சந்திக்க இருக்காங்க. கையில் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களாக இருந்தாலுமே தோல்வியில் முடியும்.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவர்களை நம்புவதால் ஏமாற்றம் அடைவீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம், பொறுமையாக இருக்க வேண்டும். பணம் அதிகம் செலவாகும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 4வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால் இதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சிரமத்தை எதிர்கொள்ள இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். உடன் இருப்பவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். மன ரீதியாக சவால்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எனவே எதிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த முறையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அவசரப்படும் பட்சத்தில் நஷ்டம் ஏற்படலாம். அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால் இந்த காலகட்டத்தில் மிகுந்த மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஆளக்கூடலாம். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடியதாகும். உங்கள் துணையிடத்தில் அதிக வாக்குவாதங்கள் வரலாம். எனவே நீங்கள் பொறுமையாக இருந்து எந்த விஷயமாக இருந்தாலுமே நிதானமாக யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் குறைவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மீனராசியை பொறுத்தவரை உங்களுக்கு 12வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால் வாழ்க்கையில் பணம் ரீதியான நெருக்கடிகளை கொடுக்க உள்ளது. ஆரோக்கிய ரீதியாகவும் பிரச்சனைகள் ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றத்தாழ்வுடன் இருக்குது. ஆரோக்கியத்தில் எலும்பு மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சூரிய கிரகணத்தின் போது நாம் பூஜைகளை செய்யாமல் இருப்பதும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இருந்தாலுமே நாம் சில குறிப்பிட்ட வழிமுறைகளையும் பின்பற்றி நாம் செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. சூரிய கிரகணம் இந்த வருடத்தில் முதல் சூரிய கிரகணமாக இருப்பதால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லப்படுது. கிரகண யோகம் ஏற்படுகிறது. ஜோதிடத்தில் அஷ்டமஸ்தானம் என்பது ஆயுள், மரணம், விபத்து, தடைகள், அவமானம், நீண்ட கால நோய்கள் மற்றும் மறைமுகமான விஷயங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண யோகம் 8ஆம் வீட்டில் நிகழ்வதால் திடீர் தடைகள், உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வரலாம். இதய நோயாளிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடன் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய வகையில் இருக்குது. பணிகளில் தடைகள் ஏற்படலாம். பணியிடத்தில் உங்களுக்கு எதிராக விரும்பாதவர்கள் சம்பவங்கள் நடைபெறலாம். இதன் காரணமாக வேலை இழப்பு, நிதி இழப்பு போன்றவைகள் ஏற்படக்கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பெயர்களை ஏற்படலாம். மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடியதாகவும் சொத்து ஆவணங்களில் கையெழுத்திடும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆவணங்களை படித்து பார்த்து அதன் பின்பு நீங்கள் கையெழுத்திடுவது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் அவசரமாக எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஜோதிடத்தின்படி 12வது வீடு என்பது விரயஸ்தானத்தை மீனராசிக்கு குறிக்கிறது. எதிர்பாராத செலவுகள், நிதி இழப்புகள் உங்களுக்கு குறிக்கும் இடமாக சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கை 12ஆம் வீட்டில் நிகழ்வதால் தேவையற்ற செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களுடைய விரிசல் ஏற்படலாம். பயணங்களில் அலைச்சல் மற்றும் உடல் சோர்வு ஏற்படக்கூடும். இரவு நேர பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் அதிக பணம் செலவிட வாய்ப்பு இருப்பது என்பதால் உங்களுடைய உடல்நலனில் நீங்கள் முழு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.